ஜெபம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அநேக தேவ மனிதர்களை நம்ம ஜெபம் டிவியில் பார்த்தோம். கர்த்தருடைய ஊழியத்தின் அடையாளத்தில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நாம் அவங்களுடைய வழிகளை பின்பற்றும் போது அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இன்றைக்கி மகளிர் தினம். உலகம் முழுவதும் மகளிர்களை எல்லா துறையிலும் அவங்களுடைய வெற்றியின் பயணத்தின் அடையாளத்தை எல்லா இடத்துலையும் அவங்க பதிவு பண்ணி வராங்க. அப்படி இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி கட்டுறது, எப்படி இதுக்கு முன்னாடி இருந்த தேவனுடைய மனிதர்கள் அவங்க எப்படி கட்டி முடித்தாங்க, அவங்களுடைய பாதையில் நம்மளுடைய பாதம் பயணிக்கும்போது ஈஸியாக இன்னும் அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்தை நம்மளால் கட்ட முடியும். அதை தொடர்ந்து தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அருமையான தாயார் நம்மோடு கூட இருக்காங்க. வாங்க தொடர்ந்து தாயாரோடு பேசலாம். பிரைஸ்லான்மா. ரொம்ப சந்தோஷமாக அருமையான இந்த தருணத்தில் உலகம் முழுவதும் பெண்களை அடுத்த கட்டங்களுக்கு பார்த்துட்ருக்காங்க எல்லா துறையிலும். அப்படி இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு முக்கியமான பங்களிக்கிறவங்களாக பெண்கள் இன்றைக்கி இந்த தருணத்தில் இருக்கிறாங்க. பல ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்தில் நீங்கள் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை உங்கள் குடும்பத்தின் மூலமாக, உங்கள் சபை ஊழியத்தின் மூலமாக எவ்வளோ தேவனுக்காக கட்டியிருக்கிறீங்க. இன்றைக்கி இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு பெண்களுக்காக நிறைய காரியங்கள் உங்களோடு கூட தொடர்ந்து பேச போகிறோம். இதற்கான தருணத்தை நீங்கள் கொடுத்ததுக்காக மறுபடியும் ஒரு தரம் நன்றி சொல்கிறேன். உங்களுடைய திருமண காலகட்டங்கள், அப்பா தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜெப வாழ்வின் அடையாளங்கள் எல்லாம் மாறி அது திருமண காலகட்ட சூழல் எப்படி அமைஞ்சது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் டிவி நேயர்களோடு கூட என்னுடைய கருத்துக்களை கலந்து கொள்வதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் 15வது வருடம் இயேசுவுக்கென்று, என்னுடைய 15வது வயதிலே இயேசுவுக்கென்று என்னை முற்றிலும் அர்ப்பணித்தேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவரே 100% நான் உமக்காக இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் வாழுவேன். உலகமோ பாவமோ பிசாசின் கிரியைகளுக்கோ நான் அடிமையாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு மன உறுதியோடு கூட என்னுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுத்தேன். அந்த நாள் முதற்கொண்டு என்னுடைய ஜெப வாழ்க்கை மாறிவிட்டது. நாங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒவ்வொரு நாளும் மேலே எங்களுடைய வீட்டில் ஒரு ஓப்பன் டெரஸ் உண்டு. அதில் தனியாக உட்கார்ந்து என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் என்பது 2-வே கம்யூனிகேஷன். அப்பொழுது ஆண்டவரோடு நம்ம பேசுகிறது தான் ஜெபம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற காரியம் வேதத்தை வாசித்து வேதத்தின் மூலமாய் கற்றுக்கொள்வது. ஆகையால் என்னுடைய ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டே முதலாவது வேதத்தை தான் வாசிப்பேன். காலை வேளையில் எழுப்பி வேதம் வாசிக்கும் போதெல்லாம் என் கையில் ஒரு டைரி, ஒரு பெண்ணோட தான் போய் உட்கார்ந்து வேதத்தை வாசித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை மனப்பாடம் பண்ணி எழுதுவேன். எழுதி அதிகமான அது எழுதி முடித்த உடனே அந்த பைபிளையும் அந்த வசனத்தையும் எழுதின வசனத்தையும் நான் பார்க்கும்போது அதிகமான தப்பு இருந்தால் அடிச்சுட்டு திரும்ப மனப்பாடமாக எழுதுவேன். இப்படியாகவே என்னுடைய ஆரம்ப நாட்களிலிருந்து அநேக வேத வசனத்தை கற்றுக்கொண்டேன். வேத வசனத்தை அடிப்படையாக வைத்தே ஜெபம் பண்ணுறதுக்கு கற்றுக்கொண்டீங்க. ஆகையால் என்னுடைய கல்லூரி படிப்பு முழுவதிலும் 64வது வருஷம் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 69வது வருஷம் என்னுடைய கல்லூரி பிஎஸ்சி படிப்பை முடித்தேன். வாழ்நாட்களில் கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, அர்ப்பணித்து வாழ்வதற்கு ஆண்டவர் அந்த ஜெபத்தின் மூலமாக உதவி செய்தார். ஒவ்வொரு வாரமும் என்னுடைய வாலிப நாட்களில் கூட ஒரு ஜெபக்குழு இருக்கும் எனக்கு. அவர்களோடு கூட இணைந்து அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் பலனை பெற்று என் ஜெப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே இருந்து ஆண்டவர் சமூகத்தினை ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி 66வது வருஷம் FMBB ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி பிரேயர் பேண்ட் கூட்டத்திற்கு கடந்து சென்ற போது ஆண்டவர் முழு நேர ஊழியத்துக்கு என்று உன்னை அர்ப்பணி என்று என்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசினார். ஆனால் என்னுடைய சூழ்நிலை அப்படிப்பட்ட முழு நேர ஊழியத்தை செய்வதற்குரியதே கிடையாது. மிகவும் பயந்த ஒரு சுபாவம் உள்ளவர். ஆகையால் ஆண்டவர் சமூகத்தண்டையில் அன்னையிலிருந்து ஆண்டவர் சமூகத்தினை அதிகமாய் அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய பிஎட் படிப்பை முடித்த சமயத்தில் முடித்து நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய பெற்றோர்கள் திருமண காரியங்களை ஒழுங்குபடும் போது என்னுடைய பாஸ்டரை அல்லது என்னுடைய வாழ்க்கை துணையை ஆண்டவரை அமைத்து கொடுத்தார். அவர்களுக்கும் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்றே அவர்களுடைய இருதயத்தின் அதே வாஞ்சையை எனக்கு கொடுத்திருந்தபடினால் இருவரும் சேர்ந்து அதிகமான நேரம், திருமணத்துக்கு பின்பும் நீண்ட நேரம் 2 பேரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். என்னுடைய இருதயத்தில் இருந்த ஒரு பெரிய காரியம், இருவர் ஒருமனப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து வேண்டிக் கொள்வார்கள், ஆனால் பரலோகத்தின் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும்.
அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே விசுவாசித்து ஆண்டவருடைய கிருபையினால இப்பொழுது 46 வருஷம் இந்த குடும்ப வாழ்க்கையில நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். ஊழியத்திலும் 46 வருஷம். ஆகையால் எந்த சந்தர்ப்பங்களிலும் நெருக்கங்கள் வரும்போதெல்லாம் சபையினுடைய காரியமோ குடும்பத்தின் காரியமோ உடனே இருவரும் எந்த இரவு வேளையானாலும் சரி ஒருமனப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி எத்தனையோ ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார், கண்ணீரை மாற்றி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உங்களுக்கு அந்த திருமணம் ஆகி வரீங்க. அப்படி வரும்போது இங்கே சென்னை பட்டணத்தை தேர்வு செய்யும்போது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் இருந்தீங்கம்மா? பாஸ்டர் பெங்களூர் பைபிள் காலேஜில் படித்து முடிக்கும்போது ரட்சிக்கப்பட்ட புதிதில் பாஸ்டர் வந்து ஒரு எவாஞ்சலிஸ்டாக இருந்தாங்க. ஓகே. அப்புறம் பைபிள் காலேஜ் படிக்கிற சமயத்தில் அது முடிக்கிற நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தினை அதிகமான நேரத்தை செலவழித்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தினை ஜெபிக்கும் போது ஆண்டவர் சென்னை பட்டணத்தில் ஒரு சபையை ஆரம்பித்து என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்து என்று சொன்னார். ஓகே. ஆகையால் 73வது வருஷம் நவம்பர் 25ஆம் தேதி 7 பேரோடு கூட இந்த சபையை ஆரம்பித்தோம். இந்த பகுதியில வேற பகுதியா? சைதாப்பேட்டையில் தான், சிஐடி நகர்ல ஓகே ஓகே ஒரு வீட்டுக்குள்ள 7 பேரோடு அந்த சபையை ஆரம்பித்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை சின்ன சுவிசேஷ கூட்டம் வைத்து வருகிற புதிய ஆத்மாக்களை நல்லா 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவோம். 2 பேரும் சேர்ந்து விசிட் பண்ணுவோம். விசிட் பண்ணி கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் சபையை வளர்த்து கொண்டு வந்தார். 90வது வருஷம் சபைக்குள்ள 2500 முதல் 3000 பேர் வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் வீடுகளை சந்திக்கிறதுக்கோ எல்லாரையும் விசாரிக்கவும் முடியலை. அந்த நேரத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணுற நேரத்தில் சிங்கப்பூரில் உள்ள பாஸ்டர் டவுடியுடைய சர்ச்சுக்கு பாஸ்டர் மிஷன் கன்வென்ஷனுக்கு செய்தி கொடுப்பதற்கு போயிருந்தாங்க. அப்போ போயிருந்த சமயத்தில் தான் இந்த செல் பேஸ் சர்ச்சஸ், சிறு குழுக்களால் அமைக்கப்பட்ட சபை என்பதை குறித்து கற்றுக்கொண்டு அவர்களே எங்களோடு கூட ஒரு 2 வருஷம் அங்கே உள்ள சிங்கப்பூரில் உள்ள ட்ரினிட்டி சபையை சேர்ந்த பாஸ்டர்ஸ், பாஸ்டர் டவுடி அவங்க தான் சீனியர் பாஸ்டர், அவர்கள் எல்லாருமே இணைந்து வந்து இந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை எப்படி கட்ட வேண்டும், சபையை கட்ட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு உண்மையாகவே நான் இந்த நாட்கள் வரைக்கும், அதாவது 90வது வருஷம் வரைக்கும் என்னுடைய முழுமையான ஊழியமே ஜப ஊழியம் தான். ஓகே. தனியாக நல்லா ஜெபம் பண்ணுவேன், சின்ன குழுக்களாக ஜெபம் பண்ணுவேன். யாராவது ஒருவரை கூப்பிட்டு வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க மத்தியானம் வரைக்கும் பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்களா இருக்கும் போது அவங்கள மடியிலே படுக்க வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஜெபத்தில் தான். இந்த 90வது வருஷம் பாஸ்டர் டவுடி அவங்க வர்ற நேரம் ஒரு நாள் என்னை சந்தித்து சொன்னாங்க, ஏன் இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்து ஊழியத்தை செய்துட்ருக்க, வெளியே வா, எங்கள் சபையில் வந்து 80 பேர் முழு நேர ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து மென்னோடு சேர்ந்து நீனும் ஊழியம் செய்யலாமே. நான் அப்போ சொன்னேன், என்னால் பிள்ளைகளையோ கணவரையோ பார்க்காம வீட்டை விட்டுட்டு நான் வர முடியாது. அப்போ அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம், இது அநேகரோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இங்கேயும் சொல்கிறேன். அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம், நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற சமயத்தில் ஃபேமிலி கேப், குடும்பத்தை கவனிக்கக்கூடிய கேப்பை போட்டுக்கோ. குடும்பத்தை நல்லா கவனி, பிள்ளைகளோடலாம் உட்காந்து அவங்க எல்லாம் படிக்கிறதுக்கு அந்த விஷயம் காலையிலேருந்தே அவங்களுக்கு நல்லா ஆண்டோடைய கிருபையினால் பிள்ளைங்கள் எல்லாமே நல்லா படிச்சிருக்காங்க, படிக்கிறதுக்கு எல்லாம் உதவி செய்வேன். அப்புறம் நீ வெளியே போகிற சமயம் மினிஸ்டீரியல் கேப்பை போட்டுக்கோ. இந்த ஊழியங்களில் எல்லாம் சபையின் வளர்ச்சிக்குரிய ஒரு போதகர் எப்படி ஊழியம் செய்வாங்களோ அந்த ஊழியங்கள் எல்லாம் நீ செய்ய முடியும்ன்ட்டு அவங்க தான் என்கரேஜ் பண்ணாங்க. அவரை பாஸ்டர்ஸோடு கூட இணைந்து எல்லாம் அந்த சிறு குழுக்களில் கேர்சல் குழு தலைவராக இருந்திருக்கிறேன், அப்புறம் செக்ஷன் லெவலில் தலைவராக இருந்திருக்கேன், அப்புறம் ஏரியா பாஸ்டராக மாறி இருக்கேன், அப்புறம் டிபியாக மாறி இருக்கேன், டிவிஷனல் பாஸ்டராக மாறி இருக்கேன். அவங்க இப்போ வந்து லீடர்ஷிப் லெவல்லையே பாஸ்டர்ஸோடு உட்காந்து சபையின் வளர்ச்சிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும், அதாவது வட்டாரங்களில் போய் சுவிசேஷ ஊழியம் செய்யும்போது மெசேஜ் கொடுக்கறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்துட்டு வந்தேன். எங்களுடைய சபையில் இந்த குழுக்களை, சிறு குழுக்களை அமைக்கிறதுக்குரிய தலைவர்களுக்குரிய பயிற்சி கொடுப்போம். நானும் டீச்சராக இருந்ததுனால எனக்கு ஆண்டவருக்கு கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கிஃப்டட்னஸ்ஸே வந்து டீச்சிங். அதனால் இங்கே உள்ள அந்த லீடர்ஷிப்பு ட்ரைனிங் உடைய டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவராக இருந்து நான் இன்னும் எல்டர்ஸ் கிளாஸு எடுத்துக்கிட்டே இருக்கேன், சிறு குழுக்களுடைய தலைவர்களுக்குரிய. அதே சமயத்தில் இன்னொரு மிஷினரி
அமெரிக்கன் மிஷினரி வந்தாங்க. வந்து அது வரைக்கும் எங்களுடைய ஊழியத்தில் பெண்கள் ஊழியன்ட்டே கிடையாது. அவங்க ஆர்கனைசேஷன்லேயே கிடையாது. அப்போ அசம்பிளிஸ் அவங்க ஆர்கனைசேஷன்லேயே கிடையாது. அவங்க வந்து கண்டிப்பாக பெண்கள் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி கமிட்டியிலே பேசி நான் தான் தமிழ்நாட்டில் உள்ள அசம்பிளிஸ் அவங்க பெண்கள் ஊழியத்தினுடைய தலைவர், பிரசிடென்ட். அதுக்கு பிறகு இந்திய லெவல்லையும் பெண்கள் ஊழியத்தின் தலைவியாகவும் போட்டுட்டாங்க. அதனால எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நேஷ்னல் விமன் கான்ஃபரன்ஸ் வைப்பேன். ஓகே. டிஸ்ட்ரிக்ட் லெவலில், அதாவது இந்த ஊழியத்தில் நம்முடைய ஆர்கனைசேஷனில் வந்து 60 செக்ஷன் இருக்கு. ஓகே. அந்த செக்ஷன், ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 3 கோஆர்டினேட்டர்ஸ், விமன் மினிஸ்ட்ரி கோஆர்டினேட்டர்ஸை தேர்ந்தெடுத்து அந்த கோஆர்டினேட்டர்ஸை என்கரேஜ் பண்ணி அவங்க லோக்கல் பாஸ்டர்ஸ் வைஸை என்கரேஜ் பண்ணி ஒவ்வொரு சபையும் எவாஞ்சலிசம் பண்ணணும், ஓகே, ப்ரேயர் பண்ணணும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணணும், மிஷின்ஸ்க்கு கொடுக்கணும். இந்த 3 காரியத்தையும் என்கரேஜ் பண்ணி வருஷம் கோஆர்டினேட்டர்ஸ் மீட்டிங் வைப்பேன், பாஸ்டர்ஸ் வைஸ்க்கும் 4 இடத்துல மீட்டிங் வைப்பேன். இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சிக்கான திட்டங்கள் தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1-to-1 தான் இருந்திருக்கீங்க. நீங்கள் மட்டும் ஜெபம் பண்ணுவீங்க, வேறு யாராவது கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவீங்க. அந்த ஜெபம் தான் தாயாரை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்கு. பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சூழல் ஓகே, மினிஸ்ட்ரி பிசி இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கூட தகப்பனார் வந்து தேவன் பயங்கரமாக பயன்படுத்திட்டு வர்றார். அவர் வச்சிருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு ராஜ்யத்தை அவரும் கட்டியிருக்கிறாரு. தேவன் அதற்கான ஒரு தகுதியும் நேரத்தையும் அடையாளத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அவர் இவ்வளோ வேலை செய்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பங்களிப்பு, இப்போ நீங்கள் சொன்னீங்களே இவ்வளோ பங்களிப்பு முதன்மையாக இருக்குது. நிறைய பிரசங்கத்தை பண்ணியிருப்பார். அதில் அவர் அதிகமாக எதை பற்றி பேசினா உங்களுக்கு பிடிக்கும்? அந்த எந்த பிரசங்க தலைப்பாக இருக்குது, அந்த அடையாளமாக இருக்குது? அவங்க ஜெபத்தை குறித்து பேசினா, கர்த்தருடைய பிரசன்னா, சபை எப்படி நடக்கணும், சபைக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், சபை எப்படி வேலை செய்யணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, இதெல்லாம் அவங்க செய்தி கொடுக்கறது எனக்கு ரொம்ப இஷ்டம். இவங்களுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, வாரம் ஃப்ரைடே தோறும் ப்ரேயருக்கு போயிடுவாங்க. சண்டே சர்வீஸ்க்கு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃப்ரைடே போயிடுவாங்க. ஒவ்வொரு மாதமும் கடைசி 3 நாட்கள் உபவாச ஜெபத்துக்கு போயிடுவாங்க. வருஷத்தில் 10 நாட்கள் கண்டினியூஸாக செப்டம்பர் மாதம் தான் அவங்களுடைய பிறந்த நாள். அந்த செப்டம்பர் மாதம் முதல் வாரம் திங்கக்கிழமையிலேருந்து அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் 10 days தனியாக போயிடுவாங்க. அவங்க ப்ரேயர் பண்ண போகும்போது எல்லாம், நான் சின்ன பிள்ளைங்கள்லாம் வளர்கிற சமயம்லாம் முடியாது. இப்பவும் அந்த மினிஸ்ட்ரி இருக்கிற டைமில் போக முடியாது. தனியாக தான் அநேகமாக ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவேன். ஆனால் என்னுடைய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, ஒரு பாஸ்டர் ஒய்ஃபு, பாஸ்டர்ஸை எவ்வளோ தூரம் ப்ரேயர் பண்ணுறதுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோம். அந்த விட்டு கொடுக்கறதுல டைமு, அவங்க நமக்கு என்ன செய்வாங்களோ அது செய்யணும், இது செய்யணுன்ட்டு எதிர்பார்க்காம இதெல்லாம் ஆண்டவருடைய மினிஸ்ட்ரிக்காக, சர்ச்சு க்ரோத்துக்காக விட்டு கொடுக்கும்போது சின்ன சின்ன காரியங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கலாமே. பிள்ளைங்களை வளர்க்குறது ரொம்ப மெயினாக சமையலையும் பார்த்துக்கலாம். இப்போ நிறைய பாஸ்டர்லாம் சமைக்கிற சூழல் ஆயிடுச்சு. அதனால அவங்கள எவ்வளோ தூரத்துக்கு, நான் இப்போ பாஸ்டர் வயசுலேயும் சொல்லுவேன், எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள ப்ரேயர் பண்ணணுமோ ப்ரேயர் பண்ண விடுங்க. ஒரு ரூமில் நம்ம ஒருவேளை இப்போ இவங்கெல்லாம் தனியாக ஒரு கெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே போயிடுவாங்க. ஒருவேளை பாஸ்டருடைய ஃபேமிலிக்குள்ளேயே அவங்க வீட்டுக்குள்ளேயே ஜோமன்னா போய் அந்த ரூம்குள்ளே போய் அடிக்கடி பீரோவை திறந்துட்டு கதவை திறந்துட்டுலாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம மாற்றிட்டோம்னா அவங்களுக்கு ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய வழிநடத்தலாம் முடியாது. அதனால் அவங்களுக்கு எவ்வளோ நேரம் நம்ம கொடுக்க முடியுமோ நேரத்தை கொடுங்க. அவங்களும் நம்மகிட்ட வரும்போது நல்லா மறுபமாக தான் வருவாங்க, நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதனால எப்பவும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அண்ட் சர்மன் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு ஒய்ஃபு தான் ரொம்ப அதிகமாக என்கரேஜ் பண்ணி அவங்கள கரெக்டாக என்கரேஜ் பண்ணி அவங்கள நம்ம சப்போர்ட்டிவாக இருந்தோம்னா நிச்சயமாகவே, ஏன்னா ஆவியானவர் சொல்லுகிறதை காதல்வான் கேட்க கூடாது, சண்டே போய் சொல்லணும். யாருடைய பிரசங்கத்தையோ வச்சு காப்பி பண்ணிட்டு போயிட முடியாது. அதே மாதிரி ரொம்ப பாஸ்டர் வந்து ஒரு காரியத்தை டிசைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரி தான் செய்வாங்க. அதில் போய் கடந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படிலாம் இருக்கும். ஒரு பாஸ்டரோட ஒய்ஃபு இதில் கேட்குற மாதிரி, பாஸ்டர் ஒரு மினிஸ்ட்ரி நல்லா வரணும்னா
பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் வந்து பாஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அவங்களுடைய விஷன், அவங்க என்ன விஷனோட இருக்கிறாங்க, எப்படி அவங்க ஊழியம் செய்கிறாங்க. ஓகே. இப்போ பாஸ்டர் பொறுத்தளவுக்கு வேர்ல்டு லெவல்லையும் அவங்களுக்கு பொசிஷன் இருக்குது. நிச்சயமா. இந்தியன் லெவல்லையும் பொசிஷன் இருக்குது. இப்போ நிறையா அங்கங்கே ஃபெலோஷிப் அது இதெல்லாம் அதுலலாம் இருக்கும். அப்போ நிறைய நேரங்கள் நம்மளை விட்டுட்டு தான் போக வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக. நம்ம வந்திருக்கிறது நம்முடைய காலிங், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குற அழைப்பு, அது ரொம்ப முக்கியம். அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம ஹஸ்பண்டோட எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கணும், அதுதான் இருக்கணும் அப்படின்றது தான் எனக்கு. இந்த காலகட்டத்திலம்மா மதிப்புக்குரிய தேவனுடைய மனுஷியா பைபிளில் பார்க்கப்படுகிற தெபோராள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்திலேயே ஒரு பெரிய எழுப்புதலுடைய தீயாக இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரருடைய மனைவி, இன்னைக்கு வளர்ந்து வரப்போகிறவங்கெல்லாம் என்ன மாதிரி விஷயங்களை கையில் எடுத்து செஞ்சால் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குமா தேசத்தில்? விசேஷமாக ஆண்டவர் யாரெல்லாம் நம்ம தெரிந்து கொண்ட பாத்திரங்களாக இருக்கிறாங்களோ முதல் காரியம் வேண்டி தெபோராளை குறித்து வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் 5:7 வாசிக்கிறோம். விழி தெபோராளை. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நம்முடைய நேஷன், நம்முடைய பட்டணம், அதனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய விழிப்பு இருக்கும். சூப்பராக சொன்னீங்க. ரெண்டாவது அவள் சொல்கிறா, நான் தாயாக எழும்பும் அளவும் அந்த இடங்கள் பாழாய் போயிடுவேன். அதே போல் தாய் என்று சொன்னால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன். அதே போல் இந்த இடத்துல ஒரு பெரிய மாறுதல் வரணும்னா, என் பட்டணத்துக்குள்ளே, என் தேசத்துக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே ஒரு மாறுதல் வரணும்னா நம்ம we have to take the responsibility. ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம அவன் எடுத்த பிறகு அவன் மூணாவது என்ன செய்கிறான், மற்றவங்களோடு சேர்ந்து ஆண்டவரை நோக்கி முறையிடுறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுமையாய் நடத்ததை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, முறையிடுகிறார்கள் போட்டு. அதே போல் அவன் முறையிட்டு தனி ஆண்டவர்கிட்ட ஜூம் பண்ணி தன் தேசம் மாறுறதுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் அவளோடு பேசுகிறதுனால தான் அவன் தீர்க்கதரிசியாக மாறுறாங்க. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் வார்த்தை அவள் இருக்கு. அவன் வந்து ஒரு லபித்தோத்தின் மனைவின்னு சொன்னால் கூட, அவன் மனைவியாக இருந்தால் கூட லபித்தோத்தை பற்றி அது பேர் பைபிள்லேயே போடவே இல்லை. அதற்கான ஒரு சூழ்நிலை செய்யலை. ஆனால் சிம்பிள் ஹவுஸ் ஒய்ஃப். அவன் வந்து ப்ராஃபட்டஸாக மாறுறான். மூணாவது அந்த பாராக்கிட்ட வந்து தனக்கு ஆண்டவர் சொன்ன காரியத்தை வெளிப்படுத்தின போது அவன் சொல்றாரு, நீ வந்தா நான் யுத்தத்துக்கு போறேன், அப்ப நான் யுத்தத்துக்கு நிச்சயமாய் வருவேன் அப்படின்ற போல்ட்னஸ். அப்போ அதே போல எஸ்ரா காலத்துல 900 இருப்பு ரதங்களினால இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையா நடத்தினது போல இந்த தேசத்திலையும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கிற மக்கள் பலவிதமான திட்டங்களை வச்சு கொடுமையாக நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த திட்டங்களை நிர்மூலமாக்குறதுக்குரிய ஒரே ஒரு வழி வார்ஃபேர் ப்ரேயர் தான். ஆவிக்குரிய யுத்த ஜபம். அந்த யுத்த ஜபத்தை நம்ம பண்ணும்போது கர்த்தர் அந்த தெபோராளுக்காக யுத்தம் பண்ணுறார். கர்த்தர் யுத்தம். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக மக்கா யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணும்போது எஸ்ரா தப்பி 900 இருப்பு ரதங்களும் எதுக்குள்ளாகப்பட்டுக்கிட்டு சகதிக்குள்ளாகப்பட்டு. ஆனால் அவன் தப்பி ஓடும் போது அங்கேயும் ஒரு பெண் நடுவில் தான் போய் அகப்படுறான். அவளை வெளியே பார்த்த உடனே யாகேல் எஸ்ரா யாருன்னு தெரியும். நமக்கும் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண பிசாசினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாருன்றதை நம்ம அறிஞ்சுக்கிடுவோம். அப்போ வாரும் என்று சொல்லி கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு கையினால் ஹேமர், இன்னொரு கையினால் சுற்றி, ஒரு கையில் சுற்றி, இன்னொரு கையில் அந்த கூடாரத்தின் ஆணியை எடுத்து தலையை உடைச்சிட்டான். அந்த தலைக்குள்ளே தான் எல்லா விதமான திட்டங்கள் தகர்த்தெறியப்பட்டது. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரத்தில் சத்ருவின் கிரியைகளை, சாத்தானின் கிரியைகளை காலின் கீழே வைத்து நசுக்கி போடுவார் என்று சொல்கிறபடி அவன் செஞ்சுட்டான். பெண்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, கூடாரத்தில் இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு உண்மையாகவே தேசத்துக்குள்ள ஒரு மாறுதல் வரணும்னு சொல்லிட்டு விரும்பினா அவங்க ஜெபம் பண்ணுறவங்களாம் மாறுவாங்க, ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுறவங்களாம் மாறுவாங்க. ஆண்டவர் அவங்க கையிலேயே இந்த பிசாசின் கிரியைகளையும் அவன் திட்டங்களையும் கொடுத்து அவனை நிர்மூலமாக்குவான். அது நிமித்தமாக ஒரு தெபோராலும் ஒரு யாகையிலையும் எழும்பினது நிமித்தமாக தான் அந்த தேசத்தில் 20 வருஷம் கொடுமை, ஆனால் 40 வருஷம் அமைதி, சமாதானமாக இருந்துச்சு. அதே போல் என்னுடைய இருதயத்தின் ஒரு வாஞ்சை அதுதான். பெண்கள்லாம் எழும்பி
ஆண்டவருக்காக இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர்றதுக்கும் ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அசுத்த கிரியைகளையும் அழித்து போடுறதுக்கு நம்ம முழங்கால் யுத்தம் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். நம்ம தேசத்துலேயும் ஒரு அமைதி நிலம். நிச்சயமாம்மா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகள் எல்லாருமே உங்கள் வழியை உங்கள் பாதையில் அவங்க பாதம் வைப்பாங்க. அதுக்கான ஒரு தளமாக தான் இந்த நிகழ்ச்சியை நாம் அமைக்கிறோம்.